பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். புரி வச்சா யார விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி அக்டோபர் 10 வியாழக்கிழமை பாரிஸுக்கு வருகை புரிந்துள்ளார். இவரை எலிசே மாளிகையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் வரவேற்றுள்ளார். ஜெர்மனியில் உக்ரைனுக்கு உதவி வழங்கும் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் நிகழ்ந்துள்ள இயற்கை அனர்த்தம் காரணமாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வருகை தர முடியாத நிலை ஏற்பட்டதால் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. ஆயினும் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி திட்டமிட்ட ஐரோப்பிய பயணத்தை மேற்கொண்டு பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி நாடுகளின் தலைவர்களை சந்தித்துள்ளார். உக்ரைனுக்கும் உக்ரைனிய மக்களுக்கும் பிரான்ஸ் தனது நீண்டகால ஆதரவை வழங்குவதற்கான உறுதியை மீண்டும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியிடம் தெரிவித்துள்ளார். இதனை எலிசே மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை உக்ரைனிய இராணுவத்தினருக்கு பிரான்சில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த பயிற்சிகள் வழங்கப்படும் குரோந்தீஸ்ட் மாகாணத்திற்கு மேக்ரோ நேரடியாக விஜயம் செய்து பயிற்சிகளை பார்வையிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற இருந்த உதவி வழங்கும் மாநாடு ஒன்றில் பங்கு பெற்றுவதற்காக உக்ரைன் அதிபரின் ஐரோப்பிய விஜயத்தில் பிரிட்டன் பிரதமர், பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஆகியோரை வோலோதிமிர் செலன்ஸ்கி சந்தித்துள்ளார். போருக்கு அதிக ஆதரவை தேடி செலன்ஸ்கி மேற்கொண்ட ஐரோப்பிய பயணத்தில் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமரை நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் சந்தித்துள்ளார். சந்திப்பின் போது தனது வெற்றி திட்டம் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டதாக செலன்ஸ்கி கூறியுள்ளார். அதே நேரத்தில் சர் கியர் ஸ்டாமர் உக்ரைனுக்கான தனது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவை உறுதிப்படுத்தியிருந்தார். ரஷ்யாவுடனான மோதல் அதன் 3வது குளிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையிலும் உக்ரைனுக்கு ஆதரவு குறைவாக இருப்பதாக பரவலாக கருதப்படும் டொனால்ட் ட்ரம்ப் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரிட்டன் பிரதமருடனான சந்திப்பு நடைபெற்றுள்ளது. நேட்டோ இராணுவ கூட்டணியின் புதிய தலைவரான மார்க் ரூட் செலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்ததாக டவுனிங் ஸ்ட்ரீட் தெரிவித்திருக்கிறது. செலன்ஸ்கி தனது ஐரோப்பிய ராஜதந்திர சுற்றுப்பயணத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டுள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை.
3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலின் பொழுது ஈராக் மீது விமானம் பறந்ததை அடுத்து ஏர் பிரான்ஸ் உள்நாட்டு விசாரணையை திறந்திருக்கிறது. AF 662 விமானம் பாரிஸில் இருந்து துபாய்க்கு சென்றது. ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலின் பொழுது தெற்கு ஈராக்கின் வான்வெளி அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் திறந்துவிடப்பட்டிருந்தது. தாக்குதல் நிகழ்ந்து 15 நிமிடங்களுக்கு பின்னர் ஈராக் நாட்டின் வான்வெளியை விட்டு விமானம் வெளியேறியது. தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை விமான போக்குவரத்து பாதை மூடப்படவில்லை. ஈராக் அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்காக காத்திருக்காமல் ஏர் பிரான்ஸ் தனது விமானம் மூலம் நாட்டின் வான்வெளியில் மேலோட்டமாக பறந்து செல்வதை நிறுத்த முடிவு செய்தது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்த உள்ளக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஏர் பிரான்ஸின் மற்றொரு விமானம் பாரிஸ் திரும்பியது. 3வது விமானம் சிங்கப்பூரில் இருந்து பாரிஸ் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. நீண்ட பாதையில் செல்ல வேண்டி ஏற்பட்டதால் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய டெல்லியில் அது தரையிறங்கியிருந்தது. இஸ்ரேல், லெபனான் நாடுகளுக்கு இடையில் நடைபெறும் மோதலை நிறுத்தும் வகையில் ஒரு சமாதான மாநாட்டை பிரான்ஸ் ஒழுங்கு செய்து வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக பிரான்ஸ், கட்டார் லெபனானுக்கு அவசர உதவிகளை வழங்கியுள்ளன. இதன் விவரங்களை பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்ஸ் தேசிய சட்டமன்ற அமர்வின் பொழுது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ பதிலளித்துள்ளார். எதுவும் செய்யவில்லை என்றால் நாளை லெபனான் சிரியாவாக மாறிவிடும் என்று ஜான் நோயல் பரோ நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களிடம் எடுத்து கூறியுள்ளார். பிரான்ஸ், கட்டார் ராணுவ விமானங்கள் சுமார் 27 மெட்ரிக் டன் மருந்துகள், போர்வைகள் மற்றும் சுகாதார கருவிகள் உட்பட அடிப்படை தேவைப் பொருட்களை வழங்கியதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அரசாங்கம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளது. மிஷேல் பார்னியரின் அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் அக்டோபர் 10ஆம் தேதி அமைச்சரவையில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டது. வெளிநாட்டு பிராந்தியங்களில் நெருக்கடிகள் பெருகுவதால் வெளிநாட்டு பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஏறத்தாழ 10% குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பொது நிதியை மீட்டெடுக்க 60 பில்லியன் யூரோ பற்றாக்குறை நிலவுகிறது. அக்டோபர் 10 வியாழன் அன்று அமைச்சர்கள் குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் செலவினங்களில் பெரும் குறைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பார்னியே அரசாங்கம் வெளிநாட்டு பணிக்கு ஒதுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 250 மில்லியன் யூரோக்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட ஏறத்தாழ 10% வீழ்ச்சியாகும். இப்பொழுது 2.49 பில்லியன் யூரோ கொண்டுள்ள வெளிநாட்டு பணியின் பெரும் பகுதி நிதி சமூக கட்டணங்களில் இருந்து விலக்களிக்க பயன்படும். 7% வீட்டு வசதிக்காகவும், 5% வெளிநாட்டு உள்நாட்டு அதிகாரிகளுக்கான மாநில ஆதரவுக்காகவும், 3% ஒரு விதிவிலக்கான முதலீட்டு நிதியாகவும், 2% பிராந்திய தொடர்ச்சிக்கு நிதியளிக்கும் அமைச்சர்களின் வளங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. தொழில் பயிற்சியாளர்களை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும் ஊக்குவிப்பு தொகையிலும் குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசு செலவினத்தை 36 பில்லியன் யூரோ குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. உள்ளூர் அதிகாரிகளிடம் இருந்து 5 பில்லியன் யூரோ சேர்க்கப்படும். அரசாங்க செலவினங்களில் வெட்டுக்கள் 40 பில்லியன் யூரோவை தாண்டியுள்ளது. ஆனால் 60 பில்லியன் சேமிப்பை அடைவதற்கு வருவாயை அதிகரிக்கவும் அரசாங்கம் எண்ணுகின்றது. பெரிய வணிகங்களைப் போலவே பணக்கார குடும்பங்களும் பங்களிக்க அழைக்கப்பட உள்ளது. திரைசேரியில் பணத்தை கொண்டுவர அரசாங்கம் சில வரிகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. விமான டிக்கெட்டுகளுக்கு அரசு விதிக்கும் வரியை உயர்த்தும் பணியும் நடந்து வருகின்றது. நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை பரிசீலனை செய்யும் பொழுது அது அரசாங்க திருத்தத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வியாழன் அன்று அமைச்சரவை அளித்த முடிவுகள் இறுதியானவை அல்ல. இந்த உரை சட்டமன்றத்திலும் செனட்டிலும் பல வாரங்களுக்கு விவாதிக்கப்படும். 2025ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை ஆய்வு அக்டோபர் 21ஆம் தேதி சட்டமன்றத்தில் தொடங்கும். அதேவேளை தெளிவான பெரும்பான்மை இல்லாத பார்னியர் அரசாங்கத்திற்கு இந்த பயிற்சி ஆபத்தானதாக இருக்கும் என உறுதிப்படுத்தப்படுகிறது. பிரதமர் தனது நிதிநிலை அறிக்கை வாக்கெடுப்பு இல்லாமல் 49.3க்குள் நிறைவேற்றலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸ் பெரிஃபெரிக் வீதியில் இனி கண்டிப்பாக மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட வேக கட்டுப்பாடு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகமாகும். இந்த வேக கட்டுப்பாடு அக்டோபர் 10ஆம் தேதி முதல் கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. பெரிஃபெரிக் வீதியில் இனி மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு அதிகமாக செலுத்தினால் தண்டம் அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இந்த வேக கட்டுப்பாட்டை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டுள்ளது. பெரிஃபெரிக் வீதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தை மீறி பயணித்தால் வாகனங்கள் ட்ரேடர் கருவிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு குற்றப்பணம் அறவிடப்படும் என அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் 2வது பிரதமராக பதவி வகித்த ஜான் கெஸ்டெக்ஸ் மீண்டும் ஏரத்தெப்பியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சின் முன்னாள் பிரதமர் ஜான் கெஸ்டெக்ஸ் ஏரத்தெப்பியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். இவர் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் முறையாக ஏரத்தெப்பியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏரத்தெப்பியின் தலைவர் பதவிக்கு ஜான் கெஸ்டெக்ஸை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்களே பரிந்துரை செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு தமிழின் மனத்தோடு
பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்